அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் படி கருப்பசாமியை வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பழங்கால மாந்திரீக ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி எந்த கருப்பசுவாமியை வேண்டுமானாலும் நம்ம என்ன செய்ய முடியும், உபாசனை எடுக்க முடியும், அதாவது வசியம் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம இந்த கருப்பசாமியை நம்ம முறைப்படி நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை முறைகளை செய்து நீங்கள் வசியம் பண்ணினீங்க அப்படின்னா, கருப்பசாமியுடைய அருளால் முக்காலம் அறிந்து என்ன சொல்ல முடியும், குறி சொல்ல முடியும். அதே போல் வந்திருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்து அந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய பரிகாரங்களையும் உங்களால் சொல்ல முடியும். அதே போல் இந்த கருப்பசுவாமி உங்களுடைய நாவில் இருந்து என்ன செய்யும், நீங்கள் சொல்கிற வாக்கை அப்படியே தட்டாமல் நடத்தி கொடுப்பார். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த மந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா சக்தி இருக்குது. சரிங்களா? சரி, இந்த கருப்பசாமியை எப்படி நம்ம பூஜை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அமாவாசை நாளோ இல்லைன்னா நிறைஞ்ச பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு நீங்கள் எந்த கருப்பசாமியை நீங்கள் வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் போங்க. சரிங்களா? எந்த இடத்துல அந்த கருப்பசாமி கோயில் கொண்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துக்கு போய் நீங்கள் கருப்பசாமிக்கு பார்த்திங்கன்னா 108 எலும்புச்சம்பளம் மாலை அவருக்கு உங்கள் கையால் கோர்த்து அவங்களுக்கு கழுத்தில் போட்டு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு கருப்பண சுவாமிகிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டு நான் உங்களை கும்பிட்றேன், எனக்கு நீங்கள் அனுக்கிரகம் புரியணும், என் நாவில் இருந்து நீங்கள் பேசணும், எங்களோட நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு அந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பகுதியில் அந்த எல்லைக்குள்ளே ஒரு 3 அடிக்கு ஆழம் நோண்டி அந்த 3 அடியில் என்ன செய்யணும்னா ஒரு கைப்பிடி மண், சரிங்களா, அந்த ஆலயத்துடைய திருநீர், அந்த ஆலயத்துடைய குங்குமம், சரிங்களா, இதை கொஞ்சோண்டு ஒரு மண் கலையத்தில் சேமிச்சுட்டு வரணும். அதுபோல் அந்த கருப்பண சுவாமி ஆலயத்தில் பாதத்தில் வைக்கப்பட்ட அந்த எலும்புச்சம்பளத்தையும் வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் ஒரு நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்குன்னு இந்த மண் எடுக்கிறது பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் செய்யணும். இந்த பூஜையை பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்குன்னு இந்த கொண்டு வந்த பொருட்கள் எலுமிச்சம்பழம், மண், விபூதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நல்லா ஒரு கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த முடிச்சுக்கு பார்த்திங்கன்னா சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு ஒரு மல்லிகைப்பூவும் சுற்றி வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த மண் கலையத்துக்குள்ளே விபூதி கொட்டி அது மேலே அது வச்சுருங்க, இந்த முடிச்சை வச்சுருங்க. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா அருவாளும் வச்சுக்கிறலாம், இல்லை அப்படின்னா போட்டா படம் இருந்தாலும் கருப்பணசாமி ஃபோட்டோ படமும் வச்சுக்கிறலாம். முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் படையல் போடுங்க. படையல் எப்படி போடுறதுன்னு தெரியும். சரிங்களா? சுருட்டு, சாராயம், சரிங்களா, புழுங்கரிசி சாதம், சுட்ட ஈரல், சரிங்களா, இதெல்லாம் படையலை வச்சு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, அவல், பொரி, கடலை இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு முடித்த பிறகு இந்த மந்திரத்தை மொத்தம் 48 தினங்கள் சொல்லணும். 48 நாளும் சுத்தபத்தமாக பயபக்தியோடு இருந்து தான் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். சரிங்களா? ஒருவேளை உணவு கொண்டு நம்ம பூஜை பண்ணுற இடத்துலையே நம்ம படுத்துக்கிறணும். சரிங்களா? அப்போ தான் இந்த கருப்பண சுவாமிங்கிறது நம்மள்கிட்ட தொடர்பு கொள்வாங்க. இதே போல் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 விதம் கண்ணை மூடி அந்த கருப்பண சுவாமி மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை இடைவிடாமல் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு 1008 விதம் மொத்தம் 48 தினங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடிக்கணும். இப்படி 48 தினங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கருப்பசுவாமி என்ன செஞ்சிருவார் அப்படின்னா உங்கள் நாவில் பேச ஆரம்பிப்பார். சரிங்களா? அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா உங்கள் கனவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த காட்ட ஆரம்பிப்பார். நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த காட்ட ஆரம்பிப்பார். அதன் பிறகு நீங்கள் அவரை வழிபட அந்த மந்திரத்தை சொல்லி வழிபட உங்கள் முன்னாடி ஒரு நபர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா இவர் எதற்காக வந்தாங்க, இவருடைய பிரச்சனை என்ன, இவர் பிரச்சனை தீர்க்கறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத பூராமே உங்கள் மனசுக்குள்ளே இருந்து கருப்பசாமி என்ன செய்வார், உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். சரிங்களா? அதன் பிறகு ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு விபூதி, எலுமிச்சம்பழம், கருப்பசாமி நினச்சி நீங்கள் அள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னா அது அப்படியே தட்டாமல் நடக்கும். வாக்கு பிசுங்காது. ஏன்னா கருப்பசாமியுடைய வாக்குங்கிறது முக்காலம் தெளிவாக இருக்கும். அது ஒரு அணு கூட பிசுகாது. சரிங்களா? இதே போல் நீங்கள் கருப்பசுவாமியை வச்சு நீங்கள் குறி சொல்லணும்னு நினச்சாலும் இந்த உபாசனை நீங்கள் எடுக்கலாம். இல்லை உங்களுடைய குலதெய்வம் கருப்பசுவாமியாக இருக்குது, நான் இந்த குலதெய்வத்தை நான் வசியம் பண்ணணும், உபாசனை எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லி கருப்பசுவாமியை வசியம் பண்ணலாம்.
இந்த பூஜை பண்ணக்கூடிய காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உணவு சமைச்சு சாப்பிடுங்க. சரிங்களா? எல்லாமே சுத்தபத்தமாக இருந்து தனிமையாக இருந்து இந்த பூஜைகளை செய்ய பாருங்கள். மொத்தம் 48 தினங்கள் பண்ணணும். இப்படி பண்ணினீங்க அப்படின்னா கருப்பசாமி அருளால் சகல விதமான விஷயங்களையுமே நீங்கள் உணர முடியும், கற்றுக்கிற முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.